வாஸ்து ரீதியா வீட்டுல இந்தந்த பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னா சில பொருட்கள்லாம் வைக்க வேண்டாம், அகற்றிடுங்க. இந்த மரம் செடி கொடிகள்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? சோ வாஸ்துவுக்கும் இந்த பொருட்களுக்கும் சம்பந்தம் உண்டா? அதுல இந்த பூமி வாழ்க்கை வாழுவதற்கு மிக முக்கியமான பூதங்கள் 3 பூதங்கள். ஒன்று நிலபூதம், இன்னொன்று நீர்பூதம், அதுக்கு அடுத்தபடியா நெருப்பு என்ற பூதம். இது மூணுமே ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும் ஒரு வீட்டுல. ஓகேவா? அதை தாண்டி பாத்தீங்கன்னா காற்று பூதமும் ஆகாய பூதமும் எப்படி இருக்கணும்னா, ஒரு இவங்க வீட்டுல என்னைக்குமே ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. இது மூணும் பூமியை பேலன்ஸ் பண்ற பூதம். தெய்வலோக ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெய்வத்துக்கிட்ட பேசுறதுக்கும் ஹெல்ப் பண்ற பூதம் எதுனா காற்றும் ஆகாயமும். அப்போ இந்த காற்றும் ஆகாயமும் ஆக்டிவேட் ரொம்ப பண்ணிட்டோம்னா, இந்த வீடு நிரம்ப இருக்குன்னா இவங்க தாம செல்வந்தர்கள், இவங்க தாம லக்ஷ்மியினுடைய அருள் பெற்றவர்கள், இவங்க தான் 16 செல்வம் பெற்றவர்கள். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அது 2026ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, தினம்தோறுமே நிறைய நல்ல நல்ல பதிவுகளா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். எப்படி மக்கள் வழிபாடு செய்யணும், வீட்டை எப்படி வச்சுக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், கோவிலுக்கு போனா என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வாஸ்து. வாஸ்து ரீதியா வீட்டுல இந்தந்த பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னா சில பொருட்கள்லாம் வைக்க வேண்டாம், அகற்றிடுங்க. இந்த மரம் செடி கொடிகள்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? சோ வாஸ்துவுக்கும் இந்த பொருட்களுக்கும் சம்பந்தம் உண்டா? அதாவதுமா, வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அது பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்துவதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வாஸ்து அப்படின்னு சொல்றோம். இதுல மேக்சிமம் ஒரு மனிதருடைய எதிர்பார்ப்பை பொறுத்து ஒவ்வொரு பூதத்தினுடைய தன்மையை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறதும் இம்பேலன்ஸ் பண்ணிக்கிறதும் என்ன பண்ணணும்னா மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதுல இந்த பூமி வாழ்க்கை வாழுவதற்கு மிக முக்கியமான பூதங்கள் 3 பூதங்கள். ஒன்று நிலபூதம், இன்னொன்று நீர்பூதம், அதுக்கு அடுத்தபடியா நெருப்பு என்ற பூதம். இது மூணுமே ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும் ஒரு வீட்டுல. ஓகேவா? அதை தாண்டி பாத்தீங்கன்னா காற்று பூதமும் ஆகாய பூதமும் எப்படி இருக்கணும்னா ஒரு வீட்டுல குறைவா இருக்கணும். காற்றும் ஆகாயமும் குறைவா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு எல்லாமே சமநிலையில இருக்கணும். இப்போ இது ஒவ்வொரு பூதத்துடைய தன்மையினுடைய ஏற்ற இறக்கத்தை நம்ம எப்படி முடிவு செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல் முறையிலேயே நம்ம முடிவு பண்ணலாம். இப்ப உதாரணமா ஒருவர் பாத்தீங்கன்னா இப்ப நிலபூதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நிலம் அப்படின்றது எதை மையப்படுத்தியதுன்னா ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை மையப்படுத்தியது. இப்ப இந்த உடல் ஆரோக்கியம் அப்படின்றத எதை மையப்படுத்தி முடிவு செய்கிறோம் அப்படின்னா அவனுடைய தூக்கம். அதுல குறிப்பா இரவு நேர தூக்கம். ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஆழ்ந்த தூக்கம் இரவில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் என்ன நபரா இருக்காரு, ஒரு ஆரோக்கியமான நபரா இருக்காரு. அதை தாண்டி அவர் உடல் பூர்வமான மனப்பூர்வமாக தன் மனைவியோடு எந்த அளவிற்கு ஒத்துழைத்து மகிழ்ச்சியாக வாழ்கிறாரோ அதுவும் என்னவின் வெளிப்பாடு, ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு. இதை பேலன்ஸ் பண்றது எது அப்படின்னா வீட்டினுடைய தென்மேற்கு பகுதி. இந்த தென்மேற்கு பகுதியை தான் நாம நிலத்தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா நீர்பூதம். இந்த நீர்பூதம் ஒருத்தருக்கு பேலன்ஸா இருக்கிறது எதன் அடிப்படையில் அப்படின்னா சாப்பாடு. ஒரு வீட்டுடைய சமையலறையில எந்த அளவுக்கு சமைக்கிறோம், எந்த அளவுக்கு வகை வகையாக சமைக்கிறோம், அது அந்த ஒவ்வொரு உணவிலும் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, அந்த சத்துக்களை அந்த வீட்டு மனிதர்கள் புரிந்து அதை நம்ம உடலுக்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய அளவுக்கான உணவாக விரும்பி எடுத்துக்கொள்கிறார்களா, ஒவ்வொரு உணவை பற்றிய உடலை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருக்கிறதா, இது ஒரு வீட்டுல இருக்குன்னா அந்த வீட்டுல நீர்பூதம் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த நீர்பூதம் பேலன்ஸ்டா இருக்கவங்க வீட்டுல என்ன இருக்காது அப்படின்னா மருத்துவமனை,
மருந்துகள் வந்து செயற்கையா எடுக்கிற வாய்ப்பு வந்து என்ன பண்ணாதுன்னா வராது. ஏன்னா உணவுலயே அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு. இந்த நெருப்பு அப்படின்றது கல்வியின் அடையாளம். ஒருத்தருக்கு வந்து நெருப்பினுடைய பூதம் நல்லா இருக்குன்னா அந்த வீட்டுல உள்ளவங்களுடைய மூளை வந்து ஃபயர் மாதிரி வேலை பார்க்கும். அந்த அறிவு திறன், அந்த சுறுசுறுப்பு, ஷார்ப்பா இருப்பாங்க. நெருப்பு எப்படி வந்து சுட்டரிக்குமோ அந்த மாதிரி அவங்களுடைய அறிவும் நடையும் செயலும் அந்த கம்பீரமும் என்ன பண்ணும்னா பயங்கரமா வேலை பார்க்கும். அதனால வந்து நெருப்பு பூதம் நல்லா இருந்துடுச்சு அப்படின்னா பகல் நேரத்துல மேக்சிமம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா தூங்க மாட்டாங்க, ஒரு இடத்துல அடைஞ்சிருக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டு நைட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். உடற்பயிற்சியில ரொம்ப அதிக முக்கியத்துவம் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து நெருப்பு பூதத்தினுடைய பேலன்ஸ்டு. அடுத்து காற்று பூதம் அப்படின்னா அது எதை குறிக்கும்னா நம்ம பேசக்கூடிய பேச்சுவார்த்தை, ஒருத்தர் மந்திரம் படிக்கிறதினுடைய மனநிலை, இது எல்லாமே காற்று பூதத்தின் வெளிப்பாடு. இப்ப காற்று பூதம் ரொம்ப ஆக்டிவேட்டா இருக்குன்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, தேவையில்லாததை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கு பேரு வரது பேரு தான் சண்டை. பேலன்ஸ்டா இருக்குன்னா பேசுறது வந்து நல்ல விஷயம், நிதானமா இருக்கும். அடுத்து ஆகாய பூதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வந்து தெய்வ படங்கள், பூஜைகள், வழிபாடுகள், ஒரு தெய்வ விக்கிரகங்களை வைத்து பூஜிப்பது, இதெல்லாம் ஆகாய பூதத்தினுடைய ஒரு நிலையான ஒரு அமைப்பு. இப்போ இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து வீட்டில் உள்ள பொருளுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்க. இப்போ நம்ம வீட்டுல எந்த பூதம் நல்லா இருக்குதோ அந்த பூதத்திற்கு தகுந்த பொருளை தான் நம்ம வாங்குவோம். அப்ப ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது இந்த வீட்டுல ஆகாய பூதம் வேலை செய்யுதா, காற்று பூதம் வேலை செய்யுதா, நிலபூதம் வேலை செஞ்சிருக்கா, நீர் பூதம் வேலை செஞ்சிருக்கா, நெருப்பு பூதம் வேலை செஞ்சிருக்கான்றத நம்மளால என்ன பண்ண முடியும், அக்யூரேட்டா சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்ப நிலம், நீர், நெருப்புன்னு சொன்னேன் இல்லையா, இது என்ன சொல்லியிருக்கேன், தூங்குறது, தாம்பத்தியம், சாப்பிடுறது, அறிவு, இது மூணு சம்பந்தப்பட்டது தானே. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே கணவன் மனைவி படம், குடும்ப படம், அதுக்கு அடுத்தபடியா வந்து தாத்தா பாட்டியினுடைய படம், தலைமுறைகளா கடந்து வந்ததெல்லாம் இருக்கு அப்படின்றதும், வீடுல எங்க திரும்பினாலுமே வந்து புத்தகம், அந்த அறிவுத்திறன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இருக்கிறது. அது போல சமையல் வந்து ரொம்ப சிறப்பா நடக்குது. அந்த நம்மளுடைய வாழ்க்கையில மனிதன் உடலுக்கும் மனசுக்கும் தேவையான அனுபவிக்கிற பொருள், மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருள் மட்டும்தான் வீடுல நிரம்ப இருக்குன்னா இவங்க வீட்டுல என்னைக்குமே வந்து ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. இது மூணு வந்து பூமியை பேலன்ஸ் பண்ற பூதம். இதுக்கு மாறாக ஒரு வீட்டுக்குள்ள போனா ஒரு கோவிலுடைய ஃபீல் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும், லக்ஷ்மி வாசம் வேற, தெய்வ வாசம் வேற. லக்ஷ்மி அப்படின்றது அழகு, சிரிப்பு, காமம், ஏன்னா அது சுக்கிரனுடைய அம்சம் இல்லையா, உணவு, ரசனை, இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில இந்த சாப்பாட்டுலயும், தூக்கத்திலையும், மகிழ்ச்சியிலையும், பேசிக்கிறதுலயும், சிரிச்சுக்கிறதுலயும் இருக்கு. இதை கொடுக்கிறது இந்த மூன்று பூதம். அதை தாண்டி நம்ம வந்து இந்த உடல் பூதம், இந்த பூமியில இருக்க மூணு பூதமும் எனக்கு வேணாம், எனக்கு மேல இருக்கக்கூடிய தேவலோகத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெய்வலோக ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெய்வத்துக்கிட்ட பேசுறதுக்கும் ஹெல்ப் பண்ற பூதம் எதுனா காற்றும் ஆகாயமும். அப்போ இந்த காற்றும் ஆகாயமும் ஆக்டிவேட் ரொம்ப பண்ணிட்டோம்னா அங்க உடம்பு அப்படியே டவுன் ஆயிடும், ஆன்மா அப்படியே வளர்ந்துரும். நான் சொல்றது உங்களால புரிஞ்சுக்க முடியல? அப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப நிலத்துக்கு வந்து ஆகாயம் எதிர். இப்ப வந்து எப்படி சொல்லுவோம்னா, இப்ப உடம்பு வந்து நம்ம இறக்குறோம், உடம்பையுமா சேர்த்தே மேல எடுத்துட்டு போகுது இல்ல, உடம்பு வந்து பூமியில இருக்கிறது, உயிர் மேல போகுது. அப்ப வந்து பொருள் வாழ்க்கை பூமியில செல்லுபடி ஆகுது, அருள் வாழ்க்கை ஆகாயத்துல செல்லுபடி ஆகுது. அது ஆன்மா சம்பந்தப்பட்டது, இது உடல் சம்பந்தப்பட்டது. இப்ப இவங்க எதுக்கு வாஸ்து பாக்குறாங்க, நான் சொன்னேன் இல்லையா, உடம்புக்கு. எதுக்கு பாக்குறாங்க, உடம்புக்கு. அப்ப ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சறதுல இருந்து வீட்டுக்கு பின்வாசல் வரையிலும் ஒரு மனிதன் வந்து தெய்வ படத்தையும் எப்ப பார்த்தாலுமே எங்க வீட்டுல ஸ்லோகம் மட்டும்தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்குன்னா எந்த பூதம் டீஆக்டிவேட் ஆகி இருக்கும், நிலம் டீஆக்டிவேட் ஆகி இருக்கும், நீர் டீஆக்டிவேட் இருக்கும், நெருப்பு டீஆக்டிவேட் இருக்கும். எது ஆக்டிவ் ஆகி இருக்கும், காற்றும் ஆகாயமும். வெரி குட். அப்போ இது ஆக்சுவலி எந்த தன்மை அப்படின்னா ஒரு கோவிலுடைய தன்மை. இப்போ ஒரு கோவில்ல ஒரு மனிதனுக்கு சாப்பிடணும்னோ, காமத்தை பத்தியோ, மகிழ்ச்சியை பத்தியோ என்ன பண்ணாது, தோணாது. அங்க ஆன்மா மட்டும்தான் வேலை செய்யும், உணர்வு என்ன பண்ணாது, வேலை செய்யாது. அப்போ ஒரு வீட்டை கோவிலாக்குற,
கோவில்ல இருக்கக்கூடிய கர்ப்பகிரக ஃபீலை என் வீட்டுக்கே நான் கொண்டு வரேன், எங்க திரும்பினாலும் என்னை சுத்தி தெய்வங்கள் தான் பாதுகாக்கணும்னா நீங்க கணவனுடைய அன்பு, கணவனுடைய தாம்பத்தியம், பிள்ளையோடைய அறிவு, பிள்ளையோடைய கல்யாணம், உடம்போடைய ஆரோக்கியம் எல்லாத்தையும் மறந்துருக்கு. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஏன்னா காற்றும் ஆகாயமும் கோவில்ல வேலை செய்யறதுனாலதான் கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே மந்திர ஒலிகள் கேட்டுக்கிட்டே இருக்கும், மணியினுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். மணி ஆகாய தத்துவம், மந்திரம் காற்று தத்துவம். புரியுதா? அதையே நம்ம வீட்டுல ஆக்டிவேட் பண்ணும்போது 3 பூதம் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து பூமி மையப்படுத்தியது, அங்க அது அழிஞ்சு போயிடும். அப்போ நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு என் வீட்டுக்காரரு பாசம் கிடைக்கல, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு செல்வம் வளரலன்னு கடவுள்கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா அந்த காற்றும் ஆகாயமும் பொருள் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது. நிலம் நீர் நெருப்பு பொருள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. இப்ப அருளை தேடுறவங்களுக்கு தான் நமக்கு அது தேவை. அப்போ ஒரு வீட்டுல நீங்க எதை எது வச்சுக்கலாம், தரித்திரம் அதெல்லாம் வேற, உங்க தேடல் முதல்ல என்னவா இருக்குன்றதால நீங்க முடிவு ஒரு தெளிவுக்கு வரணும், கிளியர் ஆயிடணும். அப்ப கிளியர் ஆகணும்னா உங்க வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே உங்களுடைய உணர்வு, உங்களுடைய உடல், உங்களுடைய உணவு முறை, உங்களை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்த ரகசியங்கள் மட்டும் உங்க வீடு நிரம்ப இருக்குன்னா இவங்க தாம செல்வந்தர்கள், இவங்க தாம லக்ஷ்மியினுடைய அருள் பெற்றவர்கள், இவங்க தான் 16 செல்வம் பெற்றவர்கள். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அதுக்கு மாறாக குடும்ப படம்னா அது எங்க இருக்கு அப்படின்னு அப்படி ஒரு தோற்றமே கிடையாது. அந்த சொந்தம் பந்தம் இதெல்லாம் எதுவுமே ஒரு போட்டோவே இல்லை. எங்க திரும்பினாலும் என் வீட்டை நான் தெய்வீகமா தான் வச்சிருப்பேன்னா இவங்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவே கூடாது. இவங்க எல்லாம் மோட்சத்தை பத்தி மட்டும்தான் சிந்திக்கணும். மோட்சத்தை பத்தி சிந்தனையில இருந்துகிட்டே ஆசையை விடணும்ல. இப்ப இதையும் விட மாட்டேங்கிறாங்க. அங்க போய் உட்காந்துட்டு எங்க வீட்டுக்காரர் வந்து பேச மாட்டேங்கிறாரு, வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, இங்க நிம்மதியா இருக்க மாட்டேங்குது, உடம்பு சரியில்லை, இவ்வளவு பூஜை பண்றேன், எனக்கு அப்படியே உடம்பே வீக்கா இருக்கு, இதெல்லாம். அப்போ நீ சைவமா அசைவமா அப்படின்றது இங்க பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஏன்னா உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிராமணர்கள் இல்லம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காற்றும் ஆகாயமும் வேலை செய்யற மாதிரி தான் உங்க வாழ்வியல் முறை இருக்கும். எங்க திரும்பினாலும் சுவாமி படங்கள் இப்படி எல்லாம் இருக்கும். இவங்களை நீங்க நல்லா கவனிச்சுட்டு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பொருள் வாழ்க்கையின் மீது பெரிய பிடிப்பு இருக்காது. ஆனா சத்திரியர்கள், வைசியர்கள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு தெய்வ படத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம இது பண்றோம் அது பண்றோம், இப்படி ஒரு அசைவத்தை சமைக்கிறோம், இதெல்லாம் நமக்கு சரியா வருமானு பார்த்துட்டு வெறும் லட்சுமி படத்தை மட்டும்தான் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நின்றகோலம் ரவிவர்மா படம் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் என்ன இருக்கும்னா அந்த காலத்துல ஒரு முற்றத்துல ஒரே ஒரு விளக்கமாடம் வச்சு இருக்கும். சோ இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப நான் நிறைய வழிபாடு சொல்லியிருப்பேன், ஆனா அந்த வழிபாட்டுல எல்லாத்துலயுமே லட்சுமி இருப்பா, சாப்பாடு இருக்கும், தூக்கம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஓகேவா? விருத வழிபாட்டை எல்லாத்தையுமே கோவில்ல போய் செய்ய சொல்லுவேன். ஏன்னா இந்த 3 பூதத்துல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை அந்த காற்றும் ஆகாயமும் தான் சரி பண்ணும். அது கோவிலுடைய வேலை. இப்ப இது என்ன தெரியுமா நடக்குது எங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல் மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் என்ன பண்ணிடுதுன்னா எல்லாத்தையுமே ஆலயத்துக்கு போறதுக்கு பதிலா வீட்டிலேயே செஞ்சிடலாம். அப்ப வீட்டுல செய்யற பரிகாரம் அப்படின்றது என்னவாகுதுன்னா, இப்ப மந்திரமும் அதே போல வந்து நிறைய எப்ப பார்த்தாலுமே இந்த கோவில்ல இருக்கிற மாதிரியே நம்ம பரிகாரத்தை திரட்ட அங்க வந்து நிலம் நீர் நெருப்பு அழிஞ்சு போயிடுது, காற்று ஆகாயம் அதிகமாயிடுது. அப்போ என்னன்னா இவங்க தேடல்கள் எதுவுமே சரியா வரல. அப்ப நம்ம ஒரு வாஸ்து விசிட்டுக்கு போறோம், ஒரு வாஸ்து பத்தி சொல்றோம் அப்படின்னும் போது இந்த படங்கள் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்கம்மா, லட்சுமி படத்தை மட்டும் வைங்கம்மா, வெள்ளி பொருளை மட்டும் கொஞ்சம் வைங்கம்மா, லட்சுமி ஸ்லோகத்தை மட்டும் படிங்க, ஏன்னா அதுல வந்து எதுவுமே மோட்சத்தை பத்தி இருக்காது, ஆசையை தூண்டுற மாதிரி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி இவ்வளவு படத்தை எடுக்கிறது? அப்ப அதெல்லாம் குறைச்சிக்கலாமா? அப்போ வந்து இந்த சிலைகள்லாம் நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஒரு குழப்பம். அப்ப வாங்குறப்ப இந்த தெளிவெல்லாம் எங்க பார்த்து வாங்குனீங்க? அப்ப இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணுமா, இப்ப நீங்க நெகட்டிவிட்டின்ற பொருளுக்கெல்லாம் நம்ம குப்பை அழுக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் இப்ப மக்களுக்கு சொல்ல வர்றது, நீங்க உங்க குடும்பத்துல நிம்மதியாகவே இல்லைன்னா உங்க குடும்பத்துல நீங்க காற்று புதத்தி ஆகாய புதத்தி தான் 24 மணி நேரமும் இயக்கிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா படுக்கை அறை, சமையலறை, அறிவுத்திறன் உள்ள புத்தகங்கள் இதை மட்டும் வீட்டுல வைங்க. உங்க வீட்டுல வாஸ்து தோஷமே சரியா போயிடும். சரியா? அப்போ எல்லாமே என்ன கொண்டு வந்துடுறாங்கன்னா, இப்ப தென்கிழக்கு பிரச்சனையா, அது வந்து நீர் பூதத்தின் குறைபாடு. அப்ப தென்கிழக்குல அதனாலதான் சாக்கடையை கொண்டு வந்து வைக்காத, அசுத்தமான தண்ணியை வைக்காதன்னு நான் சொல்றேன். அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா? அப்ப வீட்டை விஷயத்த வழிபாடால சரி பண்ண முடியுமா? முடியாது. கோவிலுக்கு போனா முடியாது. எங்க வந்தாலும் இங்கதான் நீங்க வந்து தூங்கி ஆகணும். அதனாலதான் வாஸ்துக்கு பரிகாரம் இல்லை.
புரியுறதா? வாஸ்து ரிலேட்டடான பிரச்சனைக்கு நம்ம பரிகாரமே இல்ல முடியாது. ஆனா ஒரு வீட்டுல ஒருத்தர் தெய்வ வழிபாடு இல்லாமலே இருக்காரு, தேவையான விஷயத்த மட்டுமே கரெக்டா பாத்துக்கிறாரு, ஓரளவுக்கு தூங்குறது எழுந்திரிக்கிறது போறது இதுலயே மட்டுமே இருக்காருன்னா அவர் வாஸ்து ஓரளவுக்கு சமாளிக்கிறாரு. அதனாலதான் சாமி கும்பிடாதவங்க கூட நல்லா இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல என்னன்னா, சாமி கும்பிடாதவங்கன்னு நான் எதை சொல்றேன்னா, வீட்டுல அதிகம் கும்பிடாதவங்க. கோவில்ல போய் நல்லா பிரேயர் பண்ணிடலாம், எந்த தப்புமே இல்ல. இப்ப அந்த புறத்தையும் ஆலயத்தையும் கரெக்டா பிரிக்க தெரிஞ்சவங்க தான் லைஃப்ல சூப்பர் சக்சஸ் பர்சன். அதனால நான் சொல்லல, லால் கிதாப் அப்படின்ற ஒரு புக் இருக்கிறது. எல்லா இதிகாச புராணங்களும் எத்தனையோ ஜோதிட நூல்களை நான் பிரட்டி பார்த்துட்டேன், வாஸ்து நூல்கள் ஏராளமா பிரட்டி பார்த்துட்டேன். எந்த ஒரு நூல்கள்லயுமே வீட்டை இப்படி வையுங்கள்னு சொன்னதே கிடையாது. இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தெய்வமும் நம்ம வீட்டுல குடியேறி இருக்கு. சோ வீட்டை என்னைக்கு பரிகார ஸ்தலமாக நம்ம மாற்றினோமோ அன்னைக்கு இந்த 3 பூத இழப்பை பெற்றோம். கணவனை அன்பை இழந்தோம், பிள்ளை சொல் பேச்சு கேட்பதை மறந்தோம், நாம யாரோடையும் ஒன்றி போகல, நோய்களை மட்டும் வாங்கிக்கிட்டோம். இது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வீடு என்பதுல இந்த 3 பூதத்திற்குரிய செயல்கள்ல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. கோவில்னு வரும்போது இந்த 3 பூதத்தை கட்டுப்படுத்திட்டு இந்த ஆகாயத்தையும் காற்றையும் மட்டும் இயக்குங்க. உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா வேலை பார்க்கும். அதனாலதான் வெள்ளி செவ்வாய் என்றால் விளக்கேற்றுன்னு தான் சொல்லியிருக்காங்க. வெள்ளி செவ்வாய்னா என்ன? விளக்கேற்று. அப்ப அந்த பேசுறது எப்ப பார்த்தாலும் மந்திரத்தையே சொல்லிட்டு இருந்தா நம்ம எப்படி பேசுவோம்? அப்ப இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா, இந்த காற்றும் ஆகாயமும் ரொம்ப ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த 3 பூதமா பேலன்ஸா இருக்கவங்க யாருன்னா மனிதர்கள். அவங்களுடைய எல்லா குற்றங்களும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த கடவுள்கிட்ட தூதுவர் மாதிரி ஆயிடுவோம். ஒருத்தவங்க பொய் சொன்னா தெரிஞ்சிடும், தப்பு பண்ணா தெரிஞ்சிடும், என்ன பண்ணாலும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு நிம்மதி இழப்ப கொடுத்துரும். ஆமா, ஏன்னா ஆகாய பூதத்தையும் காற்று பூதத்தையும் இயக்கியவர்கள் சித்தர்கள். அவங்க ஒருத்த உட்கார்ந்தோடனே இவன் இந்த பிரச்சனைக்கு தான் வரான் அப்படின்னு. அதனாலதான் இந்த தெய்வ நிலையில இருப்பவங்க ஜோதிடர்கள் இவங்க எல்லாருமே வந்தோடனே ஒரு பிரச்சனையை சொல்றாங்கன்னா, இந்த ஜோதிடர்கள் எல்லாருமே ஆகாய பூதத்தையும் காற்று பூதத்தையும் இயக்கியவர்கள். இவங்களோட எல்லா பர்சனல் லைஃபும் மேக்சிமம் 0வா தான் இருக்கும். மேக்சிமம் ஆன்மீகத்துல உச்சம் அடைஞ்சிருக்கவங்க எல்லா பர்சனல் லைஃபையும் பாருங்க, அந்த குழந்தையா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், எதுலயுமே அவங்க ஒரு நிறைவு அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் இவங்க இவ்வளவு சாமி கும்பிட்டு நல்லா வாழல? சாமி கும்பிடும் போது உனக்கு 3 பூதம் அழியுது, பூமி வாழ்க்கை அழியுதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதைத்தான் மறைமுகமா ரொம்ப கும்பிடாதீங்க, வேணும்னா கோவிலுக்கு போங்க. வீட்டுக்கு வந்தா வீட்டோடைய ஃபார்முலா வேற, ஆலயத்தோட ஃபார்முலா வேறன்னு சொல்றேன். இப்போ நம்ம வீட்டுல எது நெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதீத தெய்வ வழிபாடு என்பது நமக்கு இன்பத்தையோ உடல் சார்ந்த நலனையோ எதையுமே நமக்கு என்ன பண்ணதுன்னா கொடுக்காது. ஏன்னா நீங்க இதெல்லாம் கவனிச்சிக்க மாட்டீங்க. முழு ஆத்மார்த்தத்தையும் நம்ம ஒப்படைச்சிருப்போம். அப்படி நீங்க உங்க வீட்டுல ஒப்படைக்கிறீங்கன்னா, நீங்க மனிதன் கிட்ட தேடுற அன்பை பற்றியோ, மனிதனுக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை பத்தியோ, தாம்பத்தியத்தை பத்தியோ, சாப்பாடு சாப்பிடுற நிறைவை பத்தியோ, பிள்ளைங்க கிட்ட கிடைக்கிற மரியாதையை பத்தியோ எதிர்பார்த்துறாதீங்க. இதுதான் உண்மை. அதனாலதான் ரொம்ப பக்தியில் இருப்பவர்கள் வாழ்க்கையில பூமியில ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல, ஆகாயத்துல வின் பண்ணிடுவாங்க. அதனாலதான் இவர்களை யாரும் ஒத்து போக மாட்டாங்க. இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீடை எப்படி நம்ம வச்சுக்கணும். ஒரு குறிப்பு, காமதேனு இருப்பதால் எந்த தவறும் இல்லை, மயில் இருப்பதால் எந்த தவறும் இல்லை, யானை முகம் இருப்பதால் எந்த தவறும் இல்லை, லட்சுமியின் உருவம் பெட்ரூம்ல கூட வச்சுக்கலாம், எந்த தப்புமே இல்லை. அவ ஒரு பெண்ணின் அடையாளம். புரியுதுங்களா? ஆனா பூஜை அறைனா ஒரே ஒரு சிவனுடைய குடும்ப படம், இல்லைன்னா ஒரே ஒரு லட்சுமி படம். உங்களுக்குன்னு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அது ஒன்ன மட்டும் வச்சுக்கோங்க. மத்த எல்லா விரத வழிபாட்டையும் வெளியில போய் பண்ணுங்க. வீடா வச்சுக்கோங்க, வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இவ்வளவுதான் வாஸ்து சீக்ரெட். முழு வாஸ்து சீக்ரெட்டையும் ஒரு சின்ன பதிவுல போட்டு உடைச்சிட்டீங்க. அவ்வளவுதான். அப்ப என்னன்னா, இந்த நீர்பூதம் நல்லா இருக்கவங்க எல்லாம் சமையல் அறை நல்லா இருக்கு, தென்பழக்கு பதி நல்லா இருக்கு, நிலபூதம் நல்லா இருக்கவங்களுக்கு பெட்ரூம் நல்லா இருக்கு, நெருப்பு பூதம் நல்லா இருக்கவங்களுக்கு எல்லாம் லைப்ரரி படிப்பு நல்லா இருக்கு, காற்று நல்லா இருக்கவங்களுக்கு நல்லா பேசுவாங்க, ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா பிரச்சனையா பேசுவாங்க, ஆகாயம் அதிகமாச்சுன்னா காதுல பேசுவாங்க. ஏன்னா ஆகாய பூதம் மூக்கும் காதும் தான். இப்ப ஒருத்தவங்க காதுல பேசுற மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். காது வலி, காதுல பேசுறது, காதுல இறைச்சல் வர்றது. நல்லா பாருங்க, ரொம்ப பக்தியா இருந்து மன உளைச்சல் இருக்கவங்களுக்கு காது இறைச்சல் தான் இருக்கும். இதெல்லாம் வாஸ்துல எவ்வளவோ சொல்லலாம். அதனால இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி. இத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே பாதி கோவில்ல நான் என்ன காப்பாத்துன்ற வார்த்தை கடவுள்கிட்ட இருக்காது. ஒன்ன பார்க்க வச்சதுக்கு எனக்கு நன்றின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். கடவுள் ரொம்ப இந்த பார்க்க கடவுள் அப்படியே பயந்து ஓடிடுவார். ஏன்டா நான் எதுக்கு இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற அளவுக்கு கடவுள் போயிட்டு இருக்கிறாரு. அதனால இந்த அடிப்படை தத்துவத்தை மறக்க வைத்திருக்கிறது இன்றைய சாஸ்திரம். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா உண்மையிலேயே ஆன்மீகம் எங்கும் தோற்காது. ஆன்மீகம் ஆன்மீகமாக வாழும், இல்லறம் இல்லறமாக வாழும்.
இவ்வளவுதான் இதுல இருக்கிற சீக்ரெட். ரொம்ப அருமை. நிறைய பதிவுகள்ல பார்க்கும்போது மக்களே சொல்லுவாங்க, நீங்க இல்லறம் எப்படி நடத்தணும், ஆன்மீகத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத உங்களை விட வேற யாருமே சொல்ல முடியாது, ரொம்ப தெளிவா சொல்றீங்க அப்படின்னு இந்த பதிவை பாக்குறவங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாஸ்து என்ன, வழிபாடு என்ன, ஆன்மீகம் என்ன, இல்லறம் என்னன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு எதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத இனி எங்க திரும்பினாலும் தெய்வ படம் மாட்டி இருக்க மாதிரி வீட்டுல இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குன்னு ஒரு தனியா வீட்டில் என்ன வைத்திருக்கணும்ன்றத முடிவு பண்ணிட்டு அவங்க செயல்படுத்தினா போறோம். நிச்சயமா ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவு கொடுத்தீங்க குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகன். 26ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். அதை தாண்டி ஒரு வீட்டருடைய பலன் என்ன, அந்த வீட்டுல என்ன தவறு இருக்கிறது, ஒரு வீட்டை எப்படி கட்டமைக்க முடியும், நம்ம வீட்டுல இருக்க தோஷத்தை நம்மளே நிர்ணயம் பண்ண முடியுமா, அது எப்படி இருந்தா மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே முன் ஒரு குடும்பத்திற்கு ஒரு வெளிச்சம் தரணும்னா அதற்கு இந்த வாஸ்து வகுப்பு அவசியமானது. பொதுவா இந்த வகுப்புல இங்கெங்க இது இப்படி இப்படிதான் இருக்கும் அதை மட்டும் சொல்லுவேன்னு நினைக்க வேண்டாம். ஏன் இருக்கணும், எதனால இருக்கணும், அதனுடைய பிரதிபலன் என்ன, இப்படி தவறாக இருந்தால் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும், அதை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றதினுடைய வழிமுறைகளும் சொல்லப்படுது. அதை தாண்டி இதை ஒரு புத்தக குறிப்பாகவே நம்ம கொடுக்கிறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா புத்தகம் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மீண்டும் சொல்றேன், அந்த வகுப்பை நேரடியா அது ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொல்லாம நீங்க அந்த புத்தகத்தை மட்டும் படிச்சா எத்தனையோ வாஸ்து புத்தகங்கள் இருக்கு, அதை வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிருக்கலாம், மாத்தி இருக்கலாம். ஏன்னா புத்தகத்தை மட்டும் நேரடியா படிச்சு இன்னொரு வாஸ்து நிபுணர் இது தப்புன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, அது ஆமான்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்குமே தவிர பதில் சொல்ல தெரியாது. இப்போ இதை நம்ம இதனாலதான் இது பண்ணிருக்கோன்ற ஒரு அடிப்படை தெரியும் பொழுது அதற்கு நீங்க தெளிவா பதில் சொல்லி என்ன பண்ண முடியும்னா வீட்டிலேயே உங்களுக்கு இதுதான் காரணம், இது இப்படி நடக்குதுன்னு உறுதியா சொல்லி வீட்டுக்காரர் மாத்தி வைக்க முடியும். அதே போல மனைவி கிட்டையும் சொல்லி அதை மாத்தி புரிய வைக்க முடியும். அதனால இந்த வகுப்பு மார்ச் 25 இருந்து 31 வரை 7 நாள் தொடர்ந்து ஜூம்ல நடக்குது. பிரம்ம முகூர்த்தத்துல நடக்கிறது. சோ தவறாமல் பயன்படுத்தி கொள்ளவும். இந்த வருடத்திற்கு உரிய வாஸ்து ஆன்லைன் வகுப்பு இதுதான் இறுதி. அதனால யாரும் தவறவிட வேண்டாம்.